ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நேற்று நியூஸ் பார்த்து ரொம்ப ஒரு ரேப் பண்ண கேஸ் ஒரு கோயம்புத்தூர் கோவையில் 17 வயசு காலேஜ் போனேன். எதுக்கு நைட் டைம் போகணும்? காரில் போனேன். அந்த பாய் ஃப்ரெண்டு நீயாவது ஒழுங்காக போய் பார்க்க வேண்டாம்டா. எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லுவோம், ஒரு பொண்ணை கூட்டு போய் நீங்கள் தான் வந்து சேஃப்டி பண்ணணும். 4 பேர் 5 பேர் வரானா அந்த இடத்துக்கு எதுக்கு போகிறீங்க? சரி மாட்டிக்கிட்டே என்ன பொண்ணு நின்று பேச்சே கொடுக்காது. கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருக்கணும், சுற்றி பார்க்கணும், இப்படி வராங்களா அப்படி போகிறாங்களா. அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கல எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பா. இப்படி 3 பேர் அவங்கள நான் பக்க தண்டனை கொடுக்கணும், நரக தண்டனை தான் அவங்களுக்கு கொடுக்கணும். என்னை கேட்டால் அவனுங்களாம் ஒரு கூண்டில் அடைச்சி ஜல்லி கண்ணாடி தூள் மிளகாப்பொடி போட்டு அவங்களை உட்கார வச்சு நாயை விட்டு கடிக்க வைக்கணும். அந்த ரோல் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த கல் ஜன்னடை எல்லாம் அந்த கண்ணடிலாம் அவன் காலில் ஏறணும், ஊசியில் குத்திக்கிட்டே இருக்கணும். அந்த பொண்ணு பார்த்தா பார்க்கணும், அவள் பனிஷ்மெண்ட் அந்த பொண்ணு தான் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும். அவள் எவ்வளோ வேதனைப்பட எவ்வளோ அது கெஞ்சிருப்பாள். நைட் டைம் அவள் எப்படி ஃபீல் பண்ணி அப்பா அம்மா நினச்சிருப்பா, கூட அந்த பாய் ஃப்ரெண்ட் நினச்சிருப்பா, விட்டுருங்கண்ணே எப்படி கெஞ்சிருப்பா. என்னை எதுவும் பண்ணுறாதீங்க. அந்த யூவர்க்க பக்கம் கூட நீங்களே விடலையாடா. உங்களெல்லாம் என்னடா பண்ணுறது? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த 3 பேர்த்தையும். ஸோ இந்த மாதிரிலாம் டெய்லியே நடக்குது. நியூஸ் பார்க்கறதுக்கு பயமாக. ஒரு பொண்ணுங்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. கூட்டு போகிற பசங்க நீங்களாவது பாதுகாப்பு கொடுங்கப்பா. கூட்டு போகிற பசங்களே வந்து யாரை நம்புறதை யார் நம்புறதுன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸுங்கலேருந்து அடுத்தவங்ககிட்ட போய் கொண்டு விட்டுறது. இந்த மாதிரி எத்தனை நியூஸு. எனக்கு கேட்டால் மனசு சம்பளம் வேண்டாம், எல்லாத்தையும் படைக்கவே வேண்டாம். கடவுள் கேட்டால் நீங்கள் மனுஷனே படைக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லணும். பிறக்கணும், கஷ்டப்படணும். ஒருத்தர் பணக்காரன், ஒருத்தர் ஏழை. பெத்த தகப்பனே பிள்ளைய ரேப் பண்ணுறான், வளர்த்தவனும் ரேப் பண்ணுறான். அது அனாதே நிற்கிது, அடுத்தவங்க கூட ஓடி போகுது. இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கை? போர் நடக்குது பாலஸ்தீனில். எத்தனை நாட்டில் வந்து கண்ணு வச்சு சுடுறது, என்ன வெடிகுண்டு போட்டு வீடு தரமட்ட ஆக்குறது, அவங்கள கை காலை இழந்து அப்பா அம்மா இல்லாமல் கண்ணு போய் காலு போய், இதெல்லாம் எதுக்கு? இந்த பாவம்லாம் இந்த மக்களை சுமக்கிறதுக்கு எதுக்குப்பா படைச்சிங்க இயேசுவே? அப்படி தான் சொல்லுவேன் நான். கடவுளே அதான் நான் சொல்லுவேன். எல்லா மதத்துக்கும் நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொண்ணுங்க சேஃப்டியாக இருங்க. அந்த 3 பேர்த்துக்கு இன்னும் கடுமையான தண்டனை கிடைக்கணும். எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்க முடியுமோ நம்ம தான் பார்த்துக்க முடியும். சரியா? பசங்க தயவு செஞ்சு கூப்பிட்டு போகிற பசங்க பொண்ணுங்களுக்கு 100% நீங்கள் தான் செக்யூர் அண்ட் சேஃப் கொடுக்கணும். ஓகே?